ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸில் படியளவு வரும் இல்லைங்க, அந்த படியளவில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டிலாம் வடைப்பருப்பு கிடைக்கும், அதில் சுட்டால் சூப்பராக இருக்கும். பட் இங்கே பெங்களூரில் அது கிடைக்கலிங்க. ஸோ அதனால தான் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. அது நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்ம வடைப்பருப்புக்கு தகுந்த மாதிரி, கடலைப்பருப்புக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருந்ததுங்க, இந்த வடைக்கு உப்பும் பெருங்காயத்தூள் இது எல்லாமே. ஸோ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கையளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது மட்டும் தனியாக அரைக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேனே, அரைக்கும் போது தப்பி தவறி கூட தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரெசிபியே கொலாப்ஸ்னு சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு அப்பப்போ கலரி விட்டு அரைங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பூஜைக்கு வைக்கிறனால நான் வெங்காயம் இல்லாமல் படைத்தேன். பூஜைக்கு வச்சது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுக்காக வெங்காயம் போட்டேன். ஸோ வெங்காயமும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த ஆனியன் சாப்பரில் பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக உருண்டை பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குண்டாக வேணும்னா நம்ம இஷ்டம் தானேங்க, நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குண்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ குண்டாக வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்துல விரிசல் விட்ட மாதிரி ஆகிடும். இப்போல்லாம் பசங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வடை போடும்போது லைட்டாக ஒட்டுச்சுன்னா அப்போவே தள்ளி விட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். ஸோ பார்க்கும்போதே நல்லா ஷேப்பாக இருந்தால் தான் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஷேப் பண்ணும்போது அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த அவுட் லேயர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் சுட சுட மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வருங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன இந்த அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஆனியன், சோம்பெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம சூப்பரான மசால் வடை நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்திருக்கு. நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க.